100 டேஸ் 100 மூவி சேலஞ்சுடைய டே 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் த வில்லேஜ் ராக் ஸ்டார் ஃப்ரம் அசாம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த செவன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்தியாவோட அந்த சைடில் இருக்கக்கூடிய திரைப்படங்களை நம்ம வந்து அவங்களுடைய கல்ச்சர், அவங்க எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரே ஒரு 1.5 மணி நேரம் மூவியில் வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஹே ஹாய் காய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 4 சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கிட்டாரை வாங்கணும், அதுதான் அவளுடைய கனவு, ஆசை. ஸோ அந்த கிட்டாரை வாங்குறதுக்கு அவள் காசு சேர்த்து வச்சு கடைசி அந்த கிட்டாரை அவள் வாங்குறாளா இல்லையாங்கிறது அந்த படத்துடைய ஒரு கதையே. ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மெயினான இந்த பொண்ணோட கேரக்டருக்கு இந்த ஒரு மோட்டிவ். அந்த கிராமங்கள், அந்த கல்ச்சர், அந்த பொண்ணுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கப்புறம் எப்படி அந்த ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான கல்ச்சரை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த சேலஞ்சோடைய நோக்கமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வித்தியாசமான லாங்குவேஜ், கல்ச்சர், அவங்களுடைய விஷயத்தை அந்த மூவி மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான். இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாவோ ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். வித்தியாசமான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.